அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது இந்திய ரூபாய் நோட்டு தனது வேல்யூவை இழப்பது, மணி டிவேல்யூவேஷன், அதை பற்றி பேசலாம்னு நினைக்கின்றேன். எப்பொழுதுமே ஒரு நாட்டிலே எவ்வளவு தங்கம் இருக்கின்றதோ அதுக்கு சமமான அளவு தான் நம்மால் பணத்தை அச்சிட முடியும். 1 கிலோ தங்கம் இருக்கிறது என்றால் அதுக்கு சமமாக 1 கோடி ரூபாய் 1 கிலோ தங்கம் என்றால் அதைத்தான் நம்மால் அச்சடிக்க முடியும். அதுக்கு மேல் அச்சடித்தால் அது கள்ள நோட்டு, கள்ள பணம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் தப்பு பண்ணி தான் இன்ஃப்ளேஷனில் போய் மாட்டிக்கிறது. ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரிஸ்லாம் தங்கத்தை முதலாக வைக்காமல் வேறு ஏதாவது ஒரு வஸ்துவை வைத்து அவர்கள் பணத்தை அச்சிடுவதால் தான் அவர்களால் முன்னேற முடியவில்லை. தங்கம் என்றால் மெட்டல் தான் தங்கம் என்றில்லை. இந்த உலோகமாகிய தங்கம் தான் தங்கம் என்றில்லை. தங்கம் என்றால் ஞானத்தையும் தங்கம் என்று சொல்லுவார்கள். விஸ்டம், அது சைனாவிலும் இந்தியாவிலும் அதிகமாகவே இருக்கின்றது. ஒரு புக்கை எழுதி போட்டாக்கா அது கோல்டன் குளோப், அந்த புக்கை வேல்யூ பண்ணுறவர் கோல்டன் வேல்யூ பண்ணுவார். அந்த ரைட்டருக்கு கோல்டன், சில்வர் லெவல், கோல்டன் லெவல்லாம் இருக்குது அந்த புக்கை எழுதுகிறவங்களுக்கு. அப்படி கூட கடைசி அடிக்கலாம். தங்கத்துக்கு சமமாக எண்ணெய் பீப்பாய்கள் இருக்கின்றன, கேஸ் இருக்கின்றது, நேச்சுரல் கேஸ், ஃபியூவல் கேஸ் இருக்கின்றது. அதேபோல் தங்கத்தை நாம் இவ்வாறு எதெல்லாம் தங்கமாக கருதப்படுகின்றதோ அதையெல்லாம் நாம் நமது நாட்டை உருவாக்கி கொண்டிருந்தால் நமது பணத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். இந்தியாவிலே எல்லா வளமும் இருக்கின்றது, இந்தியாவில் இல்லாத வளமே இல்லை. ஆனால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது தங்கம் என்று நமக்கு தெரியாது. தங்கத்தை நாம் பூமியில் போட்டு புதைத்து விட்டு இரும்பை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருப்போம். அதுதான் நடக்குது இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இந்தியா நாட்டில் நடக்குது. ஐடி கம்பெனிஸ் மாதிரி இரும்பு தூள்களை கொண்டு போய் உள்ளார வச்சுக்கிட்டு தங்கத்தை எல்லாம் புதைச்சி வச்சாக்கா பொருளாதாரம் அடிபடாமல் என்ன பண்ணும்? தகுதியற்ற நாய்கள் எல்லாம் பெரிய இடத்துல போய் உட்காந்து வேலை செஞ்சாக்கா என்ன ஆகும்? அதனால தான் தங்கம் விலையும் ஏறி போச்சு, தங்கத்தோட மதிப்பு கொஞ்சம் போச்சு, பணத்தோட மதிப்பு ஏறி போச்சு. இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் என்றால் எதெல்லாம் தங்கம் அப்படின்னு நம்ம கணக்கிடணும். அந்த விஸ்டம் யார்கிட்டேருந்து நல்லா வருதோ, இப்போ என்கிட்டருந்து வர விஸ்டம் கோல்டன் விஸ்டம். நான் நிறையா விஸ்டம் கொடுத்து நல்லா ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கேன். அந்த விஸ்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஸ்டம். அது தங்கத்துக்கு சமமாக சொல்லுவார்கள். நான் ஒரு பேட்டி கொடுத்தால் அது 1 கிலோ தங்கம் என்று நிர்மலா சீதாராமன் சொல்லுவார்கள். ஸோ அதெல்லாம் மேலிடத்தில் நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் தங்கம். நான் கொடுக்குற நாலேஜ், நான் கொடுக்குற விஸ்டம் எல்லாம் தங்கம். இது எல்லாருக்குமே பயன்படும், எல்லா நாட்டு மக்களுக்கும் பயன்படும். அதனால் விஸ்டம் தங்கம். அதே போல் புக் எழுதுனா தங்கம். அப்புறம் இப்போதைக்கு எண்ணெய் பீப்பாய் நான் சொல்லுகின்றேன். ஃப்யூச்சரில் சோலார் பேனல்ஸ் கூட தங்கமாக மாறலாம். சோலார் பேனல்ஸ் நம்ம எனர்ஜி எடுத்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கூட தங்கமாக மாறலாம். அதுவும் தங்கம் தான். அது நம்ம சீப்பாக நம்ம அதை செஞ்சுக்கிறோம். அது இறைவனுடைய திருவருள். எப்பொழுதும் சூரிய பகவான் நமக்கு அந்த எனர்ஜியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் சூரிய பகவானிடம் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அதனால் சூரிய பகவானுக்கு நன்றியை கூறுவோம். அது மாதிரி தங்கம்னா என்னென்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது உங்களுடைய நாலேஜ் தான், அது உங்களுடைய திறமை தான். எதெல்லாம் தங்கம், எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அது ஆர்பிஐ, அந்த மாதிரி ஆர்பிஐ கவர்னர் எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அவர் ஆலோசனை கொடுக்கணும். மக்களுக்கு தங்கத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். தங்கம் என்பது ஒரு நடுத்தரமான ஒரு உலோகம். அந்த உலோகத்தை நாம் கல்யாணத்துக்கு, மங்களகரமான விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். அந்த தங்கத்தை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போனால் பணத்தோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம நாட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோ பணம் அடிக்கலாம். அதை இன்னும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கூட அடிக்கலாம். டைல்யூட் பண்ணுறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த தங்கத்தை நம்ம என்ன பண்ணலாம்? லிக்விடேட் பண்ணலாமா, பணமாக மாற்றலாமா, தங்கத்தை நம்ம வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா,
அதை பற்றி நிறையா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னாக்கா நிறையா பேசுவாங்க அதை பற்றி. கோல்டு மெட்டல் மார்க்கெட் எம்சிஎக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த தங்கத்தை என்னெல்லாம் பண்ணலாம், தங்கத்தில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டு அண்ட் பாண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் கோல்டுக்கு சமம் தான். அதில் வந்து ஆர்பிஐ கவர்னருடைய சிக்னேச்சர் இருக்கும். அதனால் அது வந்து கோல்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேட்டு வரக்கூடிய நாட்களில் உலோகம் மட்டும்தான் தங்கம் அப்படின்னு நினச்சிக்காம, தங்கம் எதெல்லாம் வந்து இருக்கிறதோ, எதெல்லாம் தங்கம்னு நம்ம ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் தங்கம் அப்படின்னு நினச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சந்தனக்கட்டை வந்து தங்கத்துக்கு சமம். சந்தனக்கட்டை வந்து அவ்வளோ வேல்யூ உண்டு. செம்மரக்கட்டைகள் இதெல்லாம் கூட தங்கத்துக்கு சமம். அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது தங்கத்துக்கு சமம். வெள்ளி சொல்லலாம், தங்கத்துக்கு சமமான வெள்ளி. அந்த மாதிரி தங்கத்துக்கு சமமாக நம்ம எதெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா நம்முடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். நம்முடைய ரூபாய் நோட்டுடைய மதிப்பும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுனாக்கா நீங்கள் என்ன கேட்கலாம்.